இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர் வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். பெரும் எதிர்பார்ப்புடன் கூடிய புதுச்சேரி சட்டசபை 4634 கோடி ரூபாய்க்கான இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். புதிய சட்டசபை கட்ட துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை. சபாநாயகர் செல்வம் குற்றச்சாட்டு. இடைக்கால பட்ஜெட்டால் புதுச்சேரி வளர்ச்சி பாதிப்படையும். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றச்சாட்டு. சபாநாயகர் குற்றச்சாட்டு குறித்து ஆளுநரிடம் கேள்வி. இடைமறித்து பதில் சொன்ன முதலமைச்சர் ரங்கசாமி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 5 மாத அரசு செலவினத்திற்கு 4634 கோடி ரூபாய்க்கான இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். புதுச்சேரி சட்டசபையில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் பட்ஜெட் தாக்கலுக்கு மத்திய நிதித்துறை, உள்துறையிடம் அனுமதி பெற வேண்டும். இந்நிலையில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் 2024-25 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை மார்ச் மாதம் தாக்கல் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் அரசின் 5 மாத செலவினங்களுக்கு ஒப்புதல் பெறப்பட்டது. இதற்காக புதுச்சேரி சட்டசபை பிப்ரவரி 22 காலை கூடியது. சபாநாயகர் செல்வம் குரல் வாசித்து சபையை தொடங்கி வைத்தார். முதலில் இரங்கல் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இதில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த், முன்னாள் அமைச்சர் ப. கண்ணன், வேளாண் விஞ்ஞானி சுவாமிநாதன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் சங்கரையா, பங்காரு அடிகளார், பாத்திமா பீபி ஆகியோர் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து 2 நிமிடம் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 4634 கோடி ரூபாய்க்கான இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை 5 மாத அரசு செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். நடப்பாண்டில் அரசின் கூடுதல் நிதி செலவினங்களுக்கு ஒப்புதல், பொதுத்துறை நிறுவனங்களின் ஏடுகள் வைக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டது. மேலும் இதனைத் தொடர்ந்து காலை 10:55 மணிக்கு அலுவல்களை முடித்து சபை நடவடிக்கை தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் ஒத்திவைத்தார். இதனால் பிப்ரவரி 22 ஒருநாள் மட்டுமே சட்டசபை கூட்டம் நடைபெற்றது. மேலும் 6 மாதத்திற்கு ஒருமுறை சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என்ற விதிகளின்படி கடந்த செப்டம்பர் 9 சட்டமன்றம் கூடியது. மேலும் அன்று ஒருநாள் மட்டுமே சட்டமன்றம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் மக்களவைத் தேர்தல் நடைபெற இருப்பதினால் மார்ச் மாதத்தில் முழு பட்ஜெட் தாக்கல் முடிவு செய்ய முடியாது என்பதால் அரசு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதிய சட்டசபை கட்டுவதை ஆளுநர் தடை செய்கிறார் என்று சபாநாயகர் செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் 2021 தான் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு காணொலி மூலம் நடைபெற்ற அகில இந்திய சபாநாயகர்கள் மாநாட்டின் பொழுது புதிய தலைமை செயலகத்துடன் கூடிய சட்டப்பேரவை கட்டிடம் கட்ட வேண்டும் என வலியுறுத்தியதாகவும், முதலமைச்சர் ஆலோசனையின் பேரில் பிரதமர், பாராளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளதாகவும், 100% நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என வைத்த கோரிக்கையை பிரதமர் மோடி தாயுள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டார் எனவும் கூறியுள்ளார். இதன்பின் மத்திய உள்துறை அமைச்சகம் திட்ட முன்மொழிவை சமர்ப்பிக்க 2021 புதுச்சேரி அரசுக்கு கடிதம் அளித்ததாகவும், பொதுப்பணித்துறை மூலம் சட்டசபை கட்ட 335.70 கோடிக்கான பூர்வாங்க திட்ட அறிக்கையை தயாரித்து மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு சமர்ப்பித்து சிறப்பு மத்திய நிதி உதவியை விடுவிக்க கோரியது எனவும், டிசம்பர் 2021 மத்திய உள்துறை அமைச்சகம் சில விளக்கங்கள் கேட்டு அதன் அடிப்படையில் விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி புதுச்சேரி அரசை அறிவுறுத்தியதாகவும் கூறியுள்ளார். மேலும் இதனால் இந்தியாவின் சிறந்த நிறுவனம் மூலம் திட்ட அறிக்கை தயாரிக்க முடிவு செய்யப்பட்டதாகவும், நொய்டாவை சேர்ந்த நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்ட கோப்பு உள்துறை அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்கும் முன்பு துணைநிலை ஆளுநர் ஒப்புதலுக்காக கடந்த அக்டோபரில் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும், துணைநிலை ஆளுநர் கையொப்பமிட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்புவதற்கு பதிலாக கோப்பு சரியாக தயாரிக்கவில்லை என்பது போன்ற பல்வேறு விளக்கங்களை கேட்டு துறைக்கு திருப்பி அனுப்பியதாகவும் கூறியுள்ளார். மேலும் உள்துறை அமைச்சகம் விளக்கம் கோரினால் தலைமை செயலருக்குத்தான் கோப்பை அனுப்ப வேண்டும் எனவும், மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பாமலேயே துணைநிலை ஆளுநர் விளக்கங்கள் கேட்கிறேன் என்ற பெயரில் கோப்பினை கால தாமதப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் புதிய சட்டமன்ற கட்டிடம் கட்டுவதற்கு அவர் தடையாக உள்ளார் என்றும், 100% மானியம் வழங்க மத்திய அரசு தயாராக இருந்தும் காலதாமதப்படுத்தாமல் துணைநிலை ஆளுநர் இந்த கோப்பினை விரைந்து மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்.
மேலும் அப்படி சமர்ப்பிக்காவிட்டால் மத்திய உள்துறையிடம் புகார் செய்ய உள்ளதாகவும் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தெரிவித்துள்ளார். இந்த கோப்பை அவங்க கேட்டு அவங்க உடனே அனுப்பியிருக்கலாம். ஏன் இதை அனுப்பலாம்னு தெரியல. அதுக்கான காரணம் நீங்க அவங்க தாங்க. சந்திப்பது வேறு, சட்டப்பேரவை வளாகம் வேறு. நான் பல முறை 50க்கு மேற்பட்ட முறை அவங்கள கேட்டேன். அதை பரிசீலனை பண்றேன், அனுப்புறேன், பாக்குறேன், இப்படியே சொன்னாங்க தவிர அதை அனுப்பல. இது சட்டப்பேரவை வளாகம் சம்பந்தமாக 50 முறைக்கு மேற்பட்ட முறையில் அவங்ககிட்ட நான் பேசிட்டேன். அதை அனுப்பாத காரணம் எனக்கும் தெரியல. கருத்து முரண்பாடே இதுல இல்லையே. இதுல அவங்களுக்கு வேலை கிடையாது, எனக்கும் வேலை கிடையாது. இல்ல அவங்க அனுப்பலாம் தானே புகார் சொல்ல முடியும். கட்சியில நான் போய் கேட்கின்ற போதெல்லாம் பரிசீலனையில் இருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் அனுப்பிவிடுகிறேன், 3 நாட்கள் அனுப்பிவிடுகிறேன் பதிலை தவிர அவர் கூறாத காரணத்தினால் அவங்க அனுப்பிச்சிட்டு இருந்தா நான் ஏன் கேட்க போறேன்? நான் போய் உள்துறையில் பேச போறேன். தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டால் புதுச்சேரியின் வளர்ச்சி பாதிப்படையும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 5 மாதத்திற்கான அரசின் செலவினங்களுக்கான 4634 கோடியே 29,85,000 ரூபாய் இடைக்கால பட்ஜெட்டை பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். மேலும் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யாததை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கூறுகையில், இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதை கண்டித்து வெளிநடப்பு செய்துள்ளதாகவும் இந்த பட்ஜெட் மூலம் புதுச்சேரியின் வளர்ச்சி மிகவும் பாதிப்படையும் என்றும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், இக்கூட்டத்தில் 2 புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டு உடனடியாக நிறைவேற்றப்பட்டதாகவும் இதில் நடுத்தர குறைந்த முதலீடு தரக்கூடிய தொழிற்சாலைகள் தொடங்குவதை ஊக்குவிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். ஆனால் தொழிற்சாலைகள் தொடங்கினால் அதற்கு அடிப்படையான தேவைகள் மற்றும் நியூ பாலிசி என எதையும் அறிமுகப்படுத்தப்படவில்லை என்றும் இது தொழிற்சாலைகளை வரவேற்கும் திட்டமாக இருப்பினும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான வடிகால் வசதி ஏற்படுத்தி தரவில்லை என்றும் இதனால் தொழிற்சாலைகளில் இருந்து வரும் கழிவுகள் மற்ற பகுதிகளில் பரவுவதினால் பொதுமக்கள் பாதிப்படைகின்றனர் என்றும் கூறியுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், இண்டஸ்ட்ரி பாலிசி ஒரு புது பாலிசி இந்த அரசாங்கம் இது வரைக்கும் அறிமுகப்படுத்தி சொல்லலை. அதாவது எலக்ட்ரிசிட்டியில் நாங்கள் சப்சிடி தரணும், இல்லை எலக்ட்ரிசிட்டியை உடனே கொடுத்துடணும். அதாவது நீங்கள் தொழிற்சாலை தொடங்குறீங்கன்னா 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளே நாங்கள் கரண்ட்டை கொடுத்துறோம். அதுதான் பிரச்சனையாக பாண்டிச்சேரி தொழிற்சாலை வராது இருக்கிறதுக்கு. அதையும் சொல்லலை. அதாவது எந்த சிறப்பு சலுகை இல்லாதாலும் யாரும் வரல, இருக்கிற தொழிற்சாலையும் காப்பாற்ற முடியல. இதைத்தான் நம்ம தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்லாம் இருக்கிற தொழிற்சாலையை வெளியில் போகாமல் காப்பாற்றணும். புதிய தொழிற்சாலை வரத்துக்கு ஒரு சிறப்பு பாலிசியை கொண்டு வாங்க, இண்டஸ்ட்ரி பாலிசியை புதுசாக கொண்டு அறிமுகப்படுத்தி பாண்டிச்சேரியில் கொண்டு வாங்க சொன்னோம். அது செய்யலை. ஆனால் இப்படி ஒரு அவசர சட்டத்தை மட்டும் இன்றைக்கி கொண்டு உடனே நிறைவேற்றுறாங்க. சபாநாயகரின் குற்றச்சாட்டு குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பதில் அளித்ததால் ஆளுநர் மற்றும் சபாநாயகரின் மோதல் போக்கு தவிர்க்கப்பட்டது. புதுச்சேரி பழைய துறைமுகத்தில் 2.70 கோடி செலவில் கட்டப்பட்ட நகர பொழுதுபோக்கு மையத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திறந்து வைத்தார். அப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் ஆகியோர் உடனிருந்தனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் தமிழிசையிடம் புதிய சட்டமன்ற வளாகம் கட்ட ஆளுநர் தமிழிசை தடையாக இருப்பதாக சபாநாயகர் குற்றம் சாட்டியுள்ளார் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளிக்க துணைநிலை ஆளுநர் தமிழிசை முற்பட்ட பொழுது குறுக்கிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி, இந்த ஆட்சியில் புதிய சட்டமன்ற வளாகம் கட்ட நடவடிக்கை எடுத்து கட்டி முடிக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் புதிய சட்டமன்ற வளாகம் கட்ட ஆளுநர் தடையாக இருக்கின்றார் என்று குற்றம் சாட்டிய சபாநாயகர் செல்வம், ஆளுநர் அருகில் இருக்கும் பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி ஆளுநரை காப்பாற்றும் விதமாக குறுக்கிட்டு பதில் அளித்துள்ளதால் ஆளுநர் சபாநாயகர் மோதல் போக்கு தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவம் அரசு விழாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் அரசு விழா மற்றும் எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் செய்தியாளர்களை ஆர்வமுடன் சந்திக்கும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தற்பொழுது சில தினங்களாக பொது இடங்களில் செய்தியாளர்கள் சந்திப்பை தவிர்த்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்றம் எப்ப கட்ட முடிவு எடுத்து கட்டம் நினைக்கிறோமோ அன்னைக்கு கட்டும்.
புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை திறக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து பொது விநியோக திட்டத்தின் கீழ் அரிசி, சர்க்கரை, கோதுமை உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தட்டாஞ்சாவடியில் உள்ள குடிமைப் பொருள் வழங்கல் துறை அலுவலகம் அருகே 4வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் அரசியல் தலைமை குழு உறுப்பினருமான ராமகிருஷ்ணன் தலைமையில் கிழக்கு கடற்கரை சாலையில் திடீரென அக்கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் களையாததால் குண்டுகட்டாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் ராமகிருஷ்ணன் உட்பட 100க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். சாலை மறியல் போராட்டம் காரணமாக கிழக்கு கடற்கரை சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை அரசு கைவிட வலியுறுத்தி முதலமைச்சர் ரங்கசாமியின் காலில் விழுந்து சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மனு வழங்கியுள்ளார். கடல் நீரை குடிநீர் ஆக்கும் திட்டம் அமல்படுத்தப்படும் என அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் பிப்ரவரி 22ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள வந்திருந்த காமராஜர் நகர் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து இத்திட்டத்தை கைவிட வேண்டும் எனவும், இல்லையென்றால் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைவார்கள் என்றும், அதற்கு பதிலாக மழைநீர் திட்டத்தை அனைவரும் செயல்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமியின் காலில் விழுந்து கோரிக்கை மனுவை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் வழங்கினார். புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள கலாச்சார மையம் மற்றும் பொழுதுபோக்கு மையத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் சுற்றுலாத்துறை நிதியின் மூலம் 2.70 கோடி மதிப்பீட்டில் கலாச்சார மையம் மற்றும் புதுச்சேரி பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் 5.82 கோடி மதிப்பீட்டில் பொழுதுபோக்கு மையம் கட்டப்பட்டது. இங்கு 3400 பேர் அமரக்கூடிய பிரம்மாண்ட அரங்கம் உள்ளிட்டவைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா பிப்ரவரி 22ஆம் தேதி நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கலாச்சார மையம் மற்றும் நகர பொழுதுபோக்கு மையத்தினை திறந்து வைத்தனர். மேலும் இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் தேனி ஜெயக்குமார், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் மற்றும் பொதுப்பணித்துறை மற்றும் பொலிவுறு நகர திட்ட அதிகாரிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96 ரூபாய் 16 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 86 ரூபாய் 33 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 5750 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 755 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். டாப் குவாலிட்டி சர்வீஸ் பை குளோபல் நம்பர் 1 பிராண்ட் சாம்சங். Only at Samsung Smart Plaza, largest single brand store in Pondicherry. Number 104, Anna Salai, Pondicherry. புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.